மாமல்லபுரத்தில் அதிமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் தாவேக்காவில் இணையும் விழா தடபுடல் விருந்துடன் பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். கண்ணன், வணக்கம். விரிவான தகவல்களை வழங்கலாம். சர்மிளா, அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் 2 விஜயபாஸ்கர்கள், சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள், இது தவிர அதிமுகவில் மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 5 முன்னாள் அமைச்சர்கள், 15க்கும் மேற்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இன்று முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைகிறார்கள். அதற்கான பிரம்மாண்ட விழா இப்பொழுது மாமல்லபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இணைப்பு விழாவில் பங்கேற்பதற்காக 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள், வாகனங்களில் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, புதுக்கோட்டையில் இருந்தும் கரூரில் இருந்தும் ஏராளமான வாகனங்களில் அதிமுகவின் நிர்வாகிகள் அங்கு குழுமி இருக்கிறார்கள். இதுவரை அதிமுக நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிகழ்வுகளிலேயே மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இப்போது இந்த மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த இணைப்பு விழாவுக்கு தடபுடல் விருந்தோடு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த இணைப்பு விழா நடைபெறக்கூடிய அந்த அரங்கத்தை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு பிரபல அரங்கில் இந்த இணைப்பு விழா நடைபெறுகிறது. புதிய உத்வேகத்தோடு தாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்க போகிறோம் என்று இந்த இணைப்பு விழாவில் முக்கியமான முன்னாள் அமைச்சரான விராலிமலை சி விஜயபாஸ்கர் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதே போல கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர் விஜயபாஸ்கரும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று அவர் இணைகிறார். அவருடன் கிட்டத்தட்ட அதிமுகவில் உள்ள பெரும்பாலான மிக முக்கியமான நிர்வாகிகள், ஏராளமானோர், இந்த 140க்கும் மேற்பட்ட அதிமுகவில் இப்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், இது தவிர புதுக்கோட்டை மாவட்டம், கோவை மாவட்டம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஒன்றிய அளவில் இருந்து மாவட்ட அளவிலான அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் இந்த இணைப்பு விழாவில் இணைவது அதிமுகவின் செல்வாக்கில் மிகப்பெரிய ஒரு சரிவை இன்றைய இணைப்பு விழாவின் மூலம் ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் அந்த இணைப்பு விழாவில் யார் யார் இணையப் போகிறார்கள் என்ற மிக முக்கியமான அந்த பட்டியல், நகர செயலாளர்களே கிட்டத்தட்ட 20 பேர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் 2, மாவட்ட செயலாளர்கள் ஒரு 6 பேர், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து மற்றும் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன், தஞ்சாவூரில் உள்ள ஒரத்தநாடு சேகர், இதே போல திருச்சி முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் உள்ளிட்டோரும், இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை 7 பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் சிறுவில்லிபுத்தூர் தொகுதி MLA மான்ராஜ் மற்றும் கும்பகோணம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார், திருச்சி தொகுதியில் தற்போது போட்டியிட்ட முன்னாள் MLA ராஜவர்மன் மற்றும் சதன் பிரபாகர், பரமக்குடி தொகுதியில் போட்டியிட்ட சதன் பிரபாகர் மற்றும் பேராவூரணியை சேர்ந்த திருஞான சம்பந்தம், சங்ககிரி சுந்தரராஜன், சிவகங்கை சாமா ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும், இதே போல MP MLAக்கள் வேட்பாளர்களாக நின்ற கருப்பையா, தர்ம தங்கவேல் மற்றும் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களும் மண்டல நிர்வாகிகள், அவர்கள் ஒரு 5 பேர் மண்டல நிர்வாகிகள், திருச்சி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர் ஆகியவற்றைச் சேர்ந்த மண்டல நிர்வாகிகள். இதே போல தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் ஒரத்தநாடு சேகர் தலைமையில் ஏராளமான மாணவரணி இணை நிர்வாகிகள், தொழிற்சங்க செயலாளர்கள், இலக்கிய அணி, கலைப்பிரிவு மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர்கள் உள்ளிட்ட முன்னாள் நிர்வாகிகள் பலர் இன்று தாவேகாவில் இணைகிறார்கள். இதே போல திருப்பூர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் MSM ஆனந்தன், அவருடைய தலைமையில் ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் மாவட்ட கழக இணைச் செயலாளர்கள் உள்ளிட்டோர் இணைகிறார்கள். இதே போல கோவை புறநகர் மாவட்டம் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் அந்த பட்டியலை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைகிறார்கள். இது இதுவரை நடைபெற்ற இணைப்பு விழாவிலேயே மிக பிரம்மாண்டமான இணைப்பு விழாவாக கருதப்படுகிறது. அதிமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகளில் பெரும்பாலானோர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளோடு இந்த இணைப்பு விழா தொடங்க இருக்கிறது. இந்த இணைப்பு விழாவில் சுவாரஸ்யமான காட்சிகளாக காலையிலேயே சுட சுட பொங்கல், இட்லி, வடை ஆகியவை அந்த ஸ்நாக்ஸ் காஃபியோடு அந்த நிர்வாகிகளுக்கு பரிமாறப்பட்டது. அதே போல மதிய
விருந்துக்கான அந்த பிரியாணியும் இப்போது தயாராகி அந்த தொண்டர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிய விருந்து பிரியாணியுடன் மற்றும் அசைவ சைவ உணவுகளோடு நடைபெறுகிறது. இதே போல காலை விருந்தும் பொங்கல், இட்லி, பூரி மற்றும் வடைகளோடு அங்கு விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடபுடலான விருந்தோடு இந்த பிரம்மாண்ட இணைப்பு விழா ஒரு மாநாடு போல இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்பாடுகள் மற்றும் அங்கு குழுமி இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் ஏராளமானோர் அங்கு இப்போது குழுமி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவுடன் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் பாடலுக்கு ஒரே நாளில் தாவேகா பாடலுக்கு அதிமுக தொண்டர்கள் துள்ளாட்டம் போடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது எம்ஜிஆரின் ரசிகர்கள் விஜயின் ரசிகர்களாக கரைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் இப்போது மாமல்லபுரத்தில் இந்த நிர்வாகிகள் இணைப்பு விழாவில் நாம் காணும் காட்சியாக இருக்கிறது. இப்போது இன்னும் சரியாக 11 மணி அளவில் இந்த இணைப்பு விழா தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் இந்த இணைப்பு விழாவில் அவர்கள் முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெறுகிறது. அதற்கு பிறகு இந்த இணைப்பு விழாவுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவின் பல்வேறு நிர்வாகிகளும் வரவிருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுக்கு முக்கியமான பதவி பொறுப்புகளுக்கு அவர் வேட்பாளர்கள் தாவேகா வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என உறுதிமொழி அளிக்கப்பட்டிருப்பது போலவும் தெரிகிறது. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பாடலுக்கு அதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகள் அங்கு அவர்கள் நடனமாடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் தடபுடலான விருந்து, மறுபுறம் ஆட்டம் பாட்டம், மற்றொரு புறம் மக்கள் திரள் என ஒரு மாநாட்டை போல இந்த இணைப்பு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகிய எம்.எஸ். ஆனந்தன் ஆகிய 3 பேரும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் இணைத்து இந்த இணைப்பு விழாவை ஒரு மிகப்பெரிய மாநாடு போல மாமல்லபுரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு ஒரு பெரும் இபிஎஸ்க்கு மிக பெரும் ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. அந்த கட்சியின் முக்கிய தலகர்த்தர்கள் மற்றும் செயல் வீரர்களாகவும் மாவட்ட கழக செயலாளர்களாகவும் ஒன்றிய செயலாளர்களாகவும் பல ஆண்டுகளாக அதிமுகவில் பணிபுரிந்த அந்த அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பெரும் எண்ணிக்கையில் ஏற்கனவே கடம்பூர் ராஜு மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஏற்கனவே இணைந்தனர். அவர்கள் சிவபதி உள்ளிட்டோர் இணையும் போது கூட அவர்கள் சனிக்கிழமை இணைப்பு விழாவில் பனையூரில் காத்திருந்து அவர்கள் இணைந்தனர். அதுபோல இல்லாமல் விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், எம்.எஸ். ஆனந்தன் இந்த பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழா மாநாட்டை போல நடத்தி அவர்களுடைய பலத்தை காண்பிக்கும் வகையில் விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், எம்.எஸ். ஆனந்தன் ஆகியோரின் வலிமையை காட்டக்கூடிய வகையிலும் இந்த இணைப்பு விழா இப்போது நடத்தப்படுகிறது. இதனால் இந்த ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அதே தொகுதிகளில் அவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அங்கு நடன நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்தோடு இந்த இணைப்பு விழா மாமல்லபுரத்தில் உள்ள அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடிய அந்த இணைப்பு விழாவில் கரூர், விராலிமலை மற்றும் இதே போல புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலிருந்தும் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்தும் ஏராளமானோர் அங்கு இணைப்பு விழாவில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்களாக இருந்த அதிமுக மிக முக்கியமான பிரமுகர்கள் அனைவரும் பெரும்பாலானோர் இன்று அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைகிறார்கள். இருந்த போதிலும் இந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இருந்த அணியில் எஸ்.பி. வேலுமணி நேற்று போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார். இதே போல சி.வி. சண்முகம் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த இணைப்பு விழாவுக்கு பிறகு மிக விரைவான இணைப்பு நடவடிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியாளர்களை இணைக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதுதான் இன்றைய இணைப்பு விழா காட்சிகளின் மூலமாக தெரிய வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தோடு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போது பதவியை ராஜினாமா செய்தவர்கள், பேரூர் கழக, ஒன்றிய கழக, கிளைக்கழக நிர்வாகிகள் என ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதிலும் இருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் இந்த பிரம்மாண்ட விழா அதிமுகவுக்கு மிக முக்கியமான நெருக்கடியாக காணப்படுகிறது. ஷர்மிளா.